வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வருகின்ற ஆகஸ்ட் 15 இன்று சுதந்திர திருநாளை கொண்டாட இருக்கிறோம். வீடுதோறும் கொடியேற்றி அதனை கொண்டாடி மகிழ்வோம். இப்பொழுது பொது வழியில் வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி உண்டு. ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்கின்ற RSS அமைப்பு சுதந்திர போரில் பங்களிக்கவில்லை என்று பொது வழியில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. நமஸ்தே சதாவஸ்தலே மாத்ருபூமே என்று தினம் தினம் பாரத அன்னையை வணங்குபவர்கள் பாரத அன்னையின் விடுதலைக்காக பங்காற்றாமல் இருந்திருப்பார்களா என்று யாரும் சிந்தித்து பார்ப்பதில்லை. அந்த கருத்தை சுதந்திர போரில் சங்கம் மறக்க முடியாத தியாகம், மறைக்கப்பட்ட சோகம் என்ற தலைப்பிலே விஜயபாரதம் இதழில் திரு ஓம் பிரகாஷ் அவர்கள் ஒரு அருமையான கட்டுரையாக, அதாவது அவர்கள் பங்களிப்பின் ஒரு சிறு துளியை மட்டும் நமக்கு தந்துள்ளார்கள். RSSின் சிறு துளியே எப்படி இருக்கும் என்றால் மொத்த பங்களிப்பும் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த கட்டுரையை நமது பாரத மணித்திருநாடு நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அந்த கட்டுரை இப்படித்தான் துவங்குகிறது. பாரத நாட்டின் விடுதலை போராட்டத்தில் சங்க சுயம் சேவகர்கள் பங்களிப்பு ஈடு இணையற்றது. நமது நாடு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட சில பகுதிகள் அந்நிய நாட்டினரின் ஆக்கிரமிப்பில் இருந்தன. அந்த பகுதிகளை மீட்பதிலும் RSS முக்கிய பங்கு வகித்துள்ளது. அதனை பற்றிய தகவல்கள் இந்த தலைமுறையினர் அறிய வேண்டாமா? வாருங்கள், மறைக்கப்பட்ட அந்த வரலாற்று பக்கங்களை பார்வையிடுவோம் என்று ஒரு சிறு துளியை நமக்கு காட்ட முன்வருகிறார். லாகூரில், இன்றைய பாகிஸ்தானில் அமைந்துள்ள லாகூரில் 1929 டிசம்பரில் நடந்த அகில பாரத காங்கிரஸ் கமிட்டி முழு சுதந்திரம் என்பதை தனது குறிக்கோளாக அறிவித்தது. இதன் அடிப்படையில் 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றியது. சங்க ஸ்தாபகர் டாக்டர் எட்கேவர்ஜி அவர்கள் இதற்காக ஒரு சுற்றறிக்கை அனுப்பினார். அதில் காங்கிரஸ் கமிட்டி தன்னுடைய குறிக்கோளை தெளிவாக அறிவித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே அந்த இயக்கத்திற்கு நாம் முழு ஆதரவு அளித்து ஒத்துழைப்பது நமது கடமை. நாம் அனைவரும் 1930 ஜனவரி 26 ஒன்று கூடி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அச்சமயத்தில் அங்கு கூடும் மக்களுக்கு சுதந்திரத்தின் பொருளை விளக்கி இந்த வார்த்தைகளில் பொதிந்துள்ள குறிக்கோளை பற்றியும் விவரிக்க வேண்டும். காங்கிரஸ் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. எனவே நாம் காங்கிரஸ் இயக்கத்தை கட்டாயம் பாராட்ட வேண்டும் என சங்க காரியகர்த்தர்களுக்கு அறிவுறுத்தினார். 1925 சங்கம் உருவாகிவிட்டது. சுதந்திர போராட்ட வேள்வியில் சங்கத்தின் பங்கு. தண்டி யாத்திரா, உப்பு சத்தியாகிரகம் 1930 மகாத்மா காந்தியால் அறிவிக்கப்பட்டது. அகோலாவில் 1930 ஏப்ரல் 2 கிளர்ச்சி தொடங்கியது. அங்கு உப்பளங்கள் இல்லாத காரணத்தால் இது வன சத்தியாகிரகமாக நிகழ்த்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் தீர்மானித்தது. மக்கள் வனத்தில் கூடுவதற்கு தடை விதித்து ஆங்கிலேய அரசாங்கம் சட்டம் இயற்றிய காரணத்தினால் அங்கு வன சத்தியாகிரகம் நடைபெற்றது, அதாவது காட்டு சத்தியாகிரகம். பல சுயம் சேவகர்களும் ஆரம்பம் முதலேயே இந்த கிளர்ச்சியில் கலந்து கொண்டனர். 1929 நவம்பர் மாதம் இந்த கிளர்ச்சிக்கு சங்கம் நிபந்தனையற்ற ஆதரவு தர வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. டாக்டர் எட்கேவர் இதில் பங்கேற்க முடிவெடுக்கப்பட்ட பொழுது பெருந்திரளானவர்கள் சுற்றியிருக்கும் இடங்களில் இருந்து கலந்து கொண்டனர். டாக்டர் எட்கேவர்ஜி ஜூலை 21 யவத்மாலில் சத்தியாகிரகத்தை நடத்தினார். 9 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை பெற்றார். இந்த குழுவில் இருந்த மற்ற 11 நபர்களும் 4 மாத சிறை தண்டனை பெற்றார்கள். டாக்டர் எட்கேவருடன் நூற்றுக்கணக்கான சுயம் சேவகர்கள் அகோலா சிறையில் இருந்தனர். ஆயிரக்கணக்கான சுயம் சேவகர்கள் பிற பகுதிகளில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். RSSின் பல முன்னணி தலைவர்களும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர். சுயம் சேவகர்கள் நடத்திய சத்தியாகிரகத்தை பற்றி திலகர் தொடங்கிய கேசரி நாளிதழில் 1930 ஜூலை 22 ஆகஸ்ட் 2 தேதியிட்ட இதழ்களில் செய்தி வெளியானது. அதில் டாக்டர் எட்கேவர் சிறை சென்ற பின்னர் சத்தியாகிரகம் செய்பவர்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்தது என குறிப்பிடப்பட்டிருந்தது. RSS மீது ஆங்கிலேய அரசு நடத்திய ஆங்கிலேய அரசின் கெடுபிடி நடவடிக்கைகளை பார்ப்போம். 1930 RSS இயக்கத்தின் வளர்ச்சியையும் பலத்தையும் கண்டு ஆங்கிலேய அரசாங்கம் நடுங்கியது. 1932 ஜூலையில் அரசு கோப்புகளில் நாகபுரியில் RSS இயக்கத்தின் பணி கவலை அளிப்பதாக இருக்கின்றது. அதன் பல தலைவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான கிளர்ச்சிகளில் ஈடுபடுகின்றனர். இந்த சங்கத்தினை நாம் கூர்மையாக கண்காணிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
டிசம்பர் 1932 மத்திய மாகாணம் முழுவதும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அரசு அலுவலர்கள் RSS உடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொள்வதற்கு தடை விதித்தது ஆங்கிலேய அரசாங்கம். அதன்படி அரசு ஊழியர்கள் இத்தகைய இயக்கங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். RSS இயக்கத்தில் பங்கு கொள்ளவோ உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது என பிரிவு 23 தடை விதித்தது. 1933 ஜனவரியில் உள்துறை அமைச்சர் MC ஹான்லட் RSSஇன் பணிகளை பற்றி விரிவான தகவல்களை சேகரிக்குமாறு அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்தார். RSS அந்த தடைக்கு அடிபணியாமல் அச்சமின்றி தங்கள் பணிகளை மேலும் விரிவடைய செய்ததைக் கண்டு 1933 டிசம்பர் 20 மத்திய மாகாணத்தில் RSS மதம் சார்ந்த ஒரு இயக்கம், ஆசிரியர்கள் கூட RSSஇல் கலந்து கொள்ள தடை விதிக்கப்படுகிறது என்று மற்றொரு அறிக்கை வெளியிட்டது ஆங்கிலேய அரசு. நாசிக், வார்தா மாவட்ட நிர்வாகங்கள் கூட, அதாவது அவர் நகராட்சி நிர்வாகங்கள்லாம் நம்மளோட கையில் இருந்தது. ஆங்கிலேய அரசாங்கம் ஏற்படுத்திய நெருக்கடியின் காரணமாக தனது ஊழியர்களும் ஆசிரியர்களும் RSS இயக்கத்தில் பங்கு கொள்ள தடை விதித்து அறிக்கை வெளியிட்டது. ஆனால் டாக்டர் எட்கேவர் தீவிரமாக மக்களை தொடர்பு கொண்ட நிகழ்ச்சிகளினால் மற்ற நிர்வாகங்கள், அதாவது இந்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் அந்த தடைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து RSS இயக்கத்திற்கு வரவேற்பு அளித்தன. மார்ச் 1934 டாக்டர் எட்கேவர் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களையும் பத்திரிகை ஆசிரியர்களையும் நேரில் சந்தித்து உரையாடும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார். பத்திரிகைகள் RSSஐ மதவாத இயக்கம் என்று வர்ணிப்பதற்கும் அதனுடைய செயல்களை தடை செய்ய நடத்தப்பட்ட முயற்சிகளுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்த தடைக்கு பொதுமக்களின் கருத்தும் எதிராகவே இருந்தது. ஏறக்குறைய ரகுமான் உள்ளிட்ட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் இந்த விஷயத்தில் RSSற்கு ஆதரவாகவே இருந்தனர். இறுதியில் அரசாங்கம் இந்த விஷயத்தில் தோல்வியை தழுவியது. அதாவது ஆங்கிலேய அரசாங்கம் இந்த விஷயத்தில் தோல்வியை தழுவியது. சுதந்திரமே சங்க லட்சியம் என்று தேசத்திற்காக டாக்டர் எட்கேவரின் அர்ப்பணிப்பு முழுமையானது. கிளர்ச்சியோ காந்திஜியின் அகிம்சை போராட்டமோ என எதுவாக இருப்பினும் அனைத்து தேசபக்தர்களுக்கும் ஆதரவாக டாக்டர் ஜி திகழ்ந்தார். புரட்சியாளர் ராஜகுரு தலைமறைவாக வாசம் செய்வதற்கு வேண்டிய எல்லாவித உதவிகளையும் டாக்டர் எட்கேவர்ஜி செய்தார். 1942 வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தில் கிளர்ச்சியில் சங்கத்தின் பங்கு. 1942 விதர்ப்ப பகுதியில் உள்ள சிமூர் அஸ்டி பகுதியில் ஒரு இணையான அரசாங்கத்தை நிறுவுவதில் சில சுயம் சேவகர்களால் வெற்றி பெற முடிந்தது. இந்த கழகத்திற்காக அவர்களில் சிலர் பின்னர் தூக்குமேடையை எதிர்கொண்டனர். சில RSS அன்பர்கள் டெல்லி முசஃபர் நகர் ரயில் பாதையை சேதப்படுத்தினர். சில சுயம் சேவகர்கள் ஊபியின் மீரட் மாவட்டம் மேவானில் அரசாங்க அலுவலகத்தின் மேல் மூவர்ண கொடியை பறக்கவிட முயன்றபோது சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் RSS சுயம் சேவகர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி பிரதிஜா என்னவென்றால், நான் ஹிந்து ராஷ்டிரத்தின், அதாவது பாரதத்தின் விடுதலைக்கு போராடுவேன் என்று தெளிவாக இருந்தது. பேராசிரியர் ராஜேந்திர சிங், பின்னாளில் சங்க சாலக்காக இருந்தவர், ராஜு பையா அவர்கள், நான் ஹிந்து ராஷ்டிரத்தின் விடுதலைக்காக சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதிஜையின் இந்த வாக்கியம் சுதந்திரத்திற்கு பின்னர் ஹிந்து ராஷ்டிரத்தின் அனைத்து துறை வளர்ச்சிக்காக என்று மாறியது. சுதந்திரம் கிடைத்த பிறகும் கூட சுயம் சேவகர்கள் பாரத மண்ணிலிருந்து அந்நிய ஆதிக்கத்தை விரட்டியது உத்வேகமூட்டும் வகையில் இருந்தது என்பது நமக்கு வரலாறு சொல்லும் செய்தி. ஐதராபாத் விடுதலையில் RSSஇன் பங்கு. 1947 ஜூன் 15 அன்று நிஜாம் ஐதராபாத்தை சுதந்திரமான ராஜ்யம் என்று பிரகடனப்படுத்தினார். அவர் இந்துக்களை கொடுமைப்படுத்தி ஐதராபாத் சமஸ்தானத்திலிருந்து அவர்களை வெளியே துரத்தும் வேலையை ஆரம்பித்தார். சர்தார் வல்லபாய் படேல் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சர் பண்டிட் ரவிசங்கர் சுக்லாவும் உள்துறை மந்திரி துவாரிகா பிரசாத் மிஸ்ராவும் அச்சத்தில் இருந்த இந்து சமுதாயத்தினரை ஆறுதல் படுத்த சுயம் சேவகர்களின் உதவி வேண்டும் என்று பேரார் பகுதி சங்கசாலக் பாபு சாஹேப் லோகனியிடம் கேட்டுக்கொண்டனர். சங்கம் முழுவீச்சில் களமிறங்கியது. யாரும் இந்துக்களை ஐதராபாத்திலிருந்து வெளியேற்ற முடியவில்லை. முடிவில் 1948 டிசம்பர் 13 பாரதிய இராணுவம் ஐதராபாத்தில் நுழைந்தது. மறுநாள் ஐதராபாத் பாரதத்துடன் பூர்ணமாக இணைந்தது. தாதரா நகர் ஹவேலி விடுதலையில் சங்கத்தின் பங்கு. ஆங்கிலேயர்கள் சென்ற பிறகும் கூட நாடு முழுவதும் முற்றிலும் சுதந்திரம் அடைந்து விடவில்லை. தாதரா நகர் ஹவேலி மீது போர்ச்சுகீசியர்களின் பிடி இருந்தது. 1954 ஆகஸ்ட் 2
100 சுயம் சேவகர்கள் தாதரா நகர் ஹவேலி சுதந்திரத்திற்காக போர்ச்சுகீசியர்கள் வசிக்கும் பகுதிகளில் திடீரென்று ஆக்கிரமித்தனர். புனே சங்கசாலக் விநாயகராவ் ஆப்தே சுயம் சேவகர்களுக்கு தலைமை தாங்கினார். சில்வாசா நகரில் உள்ள போலீஸ் முதன்மை அலுவலகத்தின் மீது திடீரென தாக்குதல் நடத்தி அங்கு இருந்த 175 படை வீரர்களை சரணடையச் செய்து மூவர்ண கொடியை பறக்கவிட்டனர். இவ்வாறு சங்க சுயம் சேவகர்களின் தீரத்தால் தாதரா நகர் ஹவேலி சுதந்திரம் அடைந்தது. கோவா விடுதலையில் RSSின் பங்கு. 1955இல் கோவாவின் சுதந்திரத்திற்காக சர்வதளிய ராஷ்டிரிய சங்கர்ஷ், அதாவது அனைத்து கட்சிகளின் தேசிய போராட்டம் என்ற இயக்கத்தில் சுயம் சேவகர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். நாடு முழுவதும் உள்ள காரியகர்த்தர்கள் பல பகுதிகளிலிருந்து சத்தியாகிரகிகளாக அங்கு வந்து சேர்ந்து கொண்டிருந்தனர். கோவா எல்லையில் தங்குவதற்கு ஏற்பாடும் உணவுக்கான ஏற்பாடும் சங்க சுயம் சேவகர்கள் செய்தனர். சத்தியாகிரகிகளின் பல குழுக்களுக்கு சங்கம், ஜனசங்கம் சார்ந்த முக்கிய காரியகர்த்தர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் பலர் துப்பாக்கி குண்டுகளால் காயமடைந்தனர். அதிகமான பேர் போர்ச்சுகல் சிறையில் மிருகத்தனமான துன்பங்களையும் மன உளைச்சல்களையும் அனுபவித்தனர். பல சுயம் சேவகர்கள் உயிர் தியாகம் செய்தனர். 1955இல் பனாஜி அரசு அலுவலகத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்ட கோவாவைச் சேர்ந்த சுயம் சேவக் மோகன் ரானடே, அவர் ஒரு ஆசிரியர், 14 ஆண்டு காலம் லிஸ்பன், போர்ச்சுகலில் உள்ள லிஸ்பன் சிறையில் வாடினார். 1969இல் ரானடே சிறையில் இருந்து விடுதலையானார். மதுராவைச் சேர்ந்த சுயம் சேவகர் அமீர் சந்த் குப்தா இதே போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தார். ஜனசங்கத்தின் அகில பாரத தலைவர் ஜெகநாதராவ் ஜோஷி தடியடையில் மனித தன்மையற்ற கொடுமைகளை அனுபவித்தார். உஜ்ஜயினியைச் சேர்ந்த ராஜா பாபு மகாகால் உயிர் தியாகம் செய்தார். லாகூரைச் சேர்ந்த சாகரைச் சேர்ந்த வீராங்கனை சகோதரா தேவி படுகாயமடைந்தார். இவ்விதமாக 1961இல் கோவாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஏராளமான இந்திய இளைஞர்கள் சங்கத்தில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பாரத சுதந்திர போராட்டத்தில் சங்கத்தின் அற்புத பங்களிப்பை எடுத்துச் சொல்வது நமது கடமையும் அவசியமாகும் என்று அந்த கட்டுரையை முடிக்கின்றார் கட்டுரையாளர். இந்த கட்டுரையின் மூலமாக RSS சுதந்திர போராட்டத்திலும் அதன் பின்னர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்படுவதற்கு காரணமான விடுதலை போராட்டத்திலும் RSS என்கின்ற ராஷ்டிரிய சுயம் சேவகின் பங்கை நாம் அறிந்து கொள்கிறோம். அதற்காக கட்டுரையாளர் திரு ஓம் பிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதனை நாம் மற்றவர்களிடமும் சொல்லுவோம். சங்கம் தேசத்தை நேசிக்கும் ஒரு உன்னதமான தேச பாதுகாப்பு இயக்கம். அதற்கு நாம் ஆதரவு கொடுப்போம். நமது தேசம் உலகின் வல்லரசாக உருவாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.